38 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணனுக்கு ரேவதியுடன் திருமணமானது. பெண் பார்த்து பெரியோர்கள் ஆசியுடன் முறைப்படி நடந்த திருமணம். முதலிரவில் கிருஷ்ணன் அவர் மனைவியுடன் மனம் விட்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவளை அன்றே கலவைக்கு வற்புறுத்தவில்லை. அதனாலேயே ரேவதிக்கு கனவின் மீது ஒரு மரியாதையும் ஏராளமான காதலும் உண்டானது. அவன் அவளிடம் எப்போதுமே சிரிக்க சிரிக்க பேசினான். ரேவதிக்கு தன் கணவன் சிடுமூஞ்சியாக இல்லாமல் ஜோவியலாக இருப்பது மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் இருவரும் ஹனிமூனுக்கு சென்றபோதுதான் முதலாக புரிதலுடன் கூடிய சங்கமம் அவர்களுக்குள் நிகழ்ந்தது. உடல் ரீதியான புணர்ச்சி முடிந்ததும் கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே ரேவதியிடம், இன்றிலிருந்து நாம் கலவையில் ஈடுபடும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு 2000 ரூபாய் தருவேனம். அதை நீ கோபித்துக் கொள்ளாமல் வாங்கிக் கொள்வாயாம் என்றவன் அதே சிரிப்புடன் 2000 ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். ரேவதிக்கு இது சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் தன்னுடைய கணவனாயிற்றே, மறுக்காமல் வாங்கிக் கொள்வதுதான் மரியாதை என்று நினைத்து கை நீட்டி வாங்கிக் கொண்டாள். முதல் மயங்குதலில் ஆரம்பித்து இந்த பழக்கம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. திருமணமானதிலிருந்தே ரேவதி தன் கணவன் மீது உயிரே வைத்திருந்தாள். அவளுக்கு பிடிக்காத ஒரே விஷயம், கிருஷ்ணனிடம் வேறு ஏதாவது ஒரு பெண் நெருங்கி பேசினாலோ அல்லது பழக ஆரம்பித்தாலோ அது தங்கையாகவே இருந்தாலும் அவள் பத்ரகாளியாக மாறி அந்த பெண்ணை வார்த்தைகளால் குதறிவிடுவாள். அது தவிர ஒழுக்கம் தவறும் ஆண்கள் மற்றும் பெண்களை அவளுக்கு அறவே பிடிக்காது. விருப்பமில்லாமல் பெண்களிடம் அத்துமீறும் ஆண்களை கண்டால் சுட்டுக்கொள்ள வேண்டும் என்பாள். இந்த 38 வருடங்களில் அவளுக்கு ஒரு மகன் பிறந்து அவன் நன்கு படித்து வேலையிலும் சேர்ந்து திருமணமும் முடித்து மனைவியுடன் சென்னையில் செட்டில் ஆகிவிட்டான். கிருஷ்ணனுக்கு இப்போது 59 வயது. அவருக்கு 50 வயதாகும்போதே சுகர் அவரை தொற்றிக்கொண்டது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக சுகர் அதிகமானதால் தினமும் இன்சுலின் உபயோகிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ரேவதிதான் அவரை நன்கு கவனித்துக் கொண்டாள். பெரும்பாலான நேரங்களில் அவள்தான் அவருக்கு இன்சுலின் போட்டு விடுவாள். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில ஜெனரல் மேனேஜராக இருக்கும் கிருஷ்ணனுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் ரிட்டையர்மெண்ட். ஆனால் அவருடைய போதாத காலம் கம்பெனியில் திடீரென ஆள் குறைப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதில் கிருஷ்ணனும் பலியானார். கிருஷ்ணனுக்கு சொந்த வீடும் அன்பான மனைவியும் ஏகப்பட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் கம்பெனி நம்மை வெளியே அனுப்பிவிட்டதே என்று வருந்தினார். 59 வயதில் எவன் எனக்கு வேலை கொடுப்பான் என்று வருந்தினார். கடைசி நாள் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வருத்தமாக வந்தார். ஆனால் ரேவதி அவருக்கு நிறைய ஆறுதல் சொன்னான். உங்களுக்கு என்னங்க கவலை? ஒரே ஒரு பையன், அவனும் நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு கல்யாணமும் முடிச்சு செட்டில் ஆகிட்டான். உங்க கடமைய நீங்க முடித்து விட்டீர்கள். இப்போ உங்களுக்கு சொந்தமா வீடு, கை நிறைய பணம், வேற என்னதாங்க வேணும்? நிம்மதியா வீட்லயே இருங்க என்றாள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஒவ்வொரு முறை என்னை குழவும் போது 2000 ரூபாய் கொடுப்பீங்களே, 38 வருடமாய் அது எல்லாத்தையும் செப்பரேட்டா நான் சேர்த்து வச்சிருக்கேன். அது வேற லட்சக்கணக்கில் என்னிடம் இருக்கிறது. கவலைப்படாதீங்க. கெட்ட நேரம் ஒருவருக்கு வந்தால் அது தொடர்ந்து வரும் போல. கிருஷ்ணனின் வாயில் சனியன் ஒட்டிக்கொள்ள, அட அப்படியா ரேவதி, இது தெரிஞ்சிருந்தா நான் எல்லா பணத்தையும் உனக்கே கொடுத்து வச்சிருந்திருப்பேனே என்றார். சந்தோஷத்தில் கிருஷ்ணன் உண்மையை உளறி கொட்டிவிட்டார். கசப்பான உண்மைதான். அவர் தவறினை அவர் உணரவில்லை. ஆனால் ரேவதியின் மனதில் அந்த வார்த்தைகள் முள்ளாய் தைத்துவிட்டது. அப்போதைக்கு அவள் அதை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் இரவு படுக்கையில் தூக்கம் வராது. வேதனையில் புரண்டு கொண்டிருந்தாள். கிருஷ்ணனும் அவள் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தார். அது என்ன சொன்னார்? அட அப்படியா, இது தெரிஞ்சிருந்தா எல்லா பணத்தையும் உனக்கே கொடுத்து வைத்திருப்பேனே என்றுதானே சொன்னார். அப்படியானால் இத்தனை வருடங்களாக அவர் பல பெண்களிடம் போய் வந்திருக்கிறார். அவர்களிடம் பணம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்திருக்கிறாரே. கேட்டால் பார்ட்டி என்பாரே, குடித்திருப்பாரே, எவரிடமுமோ படுத்து விட்டு வந்திருக்கிறார். சட்டென படுக்கையில் இருந்து எழுந்து அடுத்த அறையில் இருந்த அவரது லேப்டாப்பை திறந்து மந்த்லி கிரெடிட் கார்டு அக்கவுண்டை அமைதியாக ஆராய்ந்தாள். வரிசையாக பல ஜுவல்லரிகளுக்கும் துணி கடைகளுக்கும் அடிக்கடி 10,000, 20,000 கேஷ் வித்ராவல் என்று காணப்பட்டது. மற்ற பெண்களுக்காக நகை, பணம், புடவை என்று வாரி இறைத்திருப்பதை புரிந்து கொண்டாள். லேப்டாப்பை மூடிவிட்டு அவருடைய ஐபோனை ஓபன் செய்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அதில் பல பெண்களின் போட்டோக்கள் அரைகுறையாக. அதில் சில பெண்களுடன் கிருஷ்ணனும் சிரித்தபடி போஸ் கொடுத்திருக்கிறார். விடுமுறை நாட்களில் ஆபீஸ்க்கு செல்வதாக பொய் கூறிவிட்டு பல பெண்களை மேய்ந்திருக்கிறார்.
போன மாதம் கூட 10,000ற்கு புடவை வாங்கியிருக்கிறார். அவரது ஆட்டம் எத்தனை ஆண்டுகளாக தொடர்கிறதோ, என்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து இருக்கிறார். சிறிதும் மனச்சாட்சி இல்லாமல் கிருஷ்ணன் என்னை ஏமாற்றியிருக்கிறார். குடிகாரனாயிருந்தால் கூட மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னிடமும் பணம் கொடுத்து என்னையும் வேசியாக்கிவிட்டானே. நம்பி கழுத்தை நீட்டிய காரணத்திற்காக என்னை இப்படி கேவலப்படுத்தி விட்டானே. இவனை எப்படி மன்னிப்பது? இவனை சும்மா விடலாமா? கண்டிப்பாக கூடாது. ரேவதியின் மறுமுகம் வெளியே வந்தது. மறுநாள் காலை ரேவதியின் இமைக்காத கண்கள் சிவந்து போயிருந்தது. என்ன ரேவதி, சரியா தூங்கலையா? ஆமாங்க, உங்களுக்கு வேலை போனா எனக்கு வருத்தமா இருக்காதா? ஆனா நான் நிம்மதியா நல்லா தூங்கினேன் ரேவதி. ஓஹோ, நல்லது தாங்க. இனிமே தூங்க முடியாது இல்ல? என்ன சொன்ன? ஒன்னும் இல்லைங்க, சுகர் டெஸ்ட் பண்ணலையான்னு கேட்கிறேன். நீங்க பண்ணுங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். கிருஷ்ணன் சுகரை டெஸ்ட் செய்து பார்த்தார். ஓ காட், 200 இருக்கு ரேவதி. வெறும் வயிற்றுல இது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப 18 யூனிட் இன்சுலின் நான் போட்டுக்கணும். சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்சுலின் போட்டு விடுறேன். கிருஷ்ணன் ரெஸ்ட் ரூமுக்கு போக ரேவதி 18 யூனிட்டுக்கு பதிலாக இன்ஜெக்ஷன் ஸ்ரஞ்சில் முழு அளவான 60 யூனிட்டையும் எடுத்துக்கொண்டாள். கிருஷ்ணன் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கட்டிலில் படுத்து வயிற்றை காட்ட அவள் மிகவும் அமைதியாக 60 யூனிட் இன்சுலினையும் கிருஷ்ணனுக்கு போட்டுவிட்டாள். அது பகலில் போட்டுக்கொள்ளும் வீரியமான இன்சுலின் என்பதால் உடனே வேலை செய்யத் தொடங்கியது. வீட்டில் உள்ள ஸ்வீட்ஸ், சாக்லேட் அனைத்தையும் ஒளித்து வைத்துவிட்டு தோசை வார்க்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி. 10 நிமிடங்களானது. ரேவதி, எனக்கு கொள்ளை பசி. சீக்கிரம் தோசை வார்த்து கொடேன். ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சமையலறையில் மேலும் 10 நிமிடங்கள் காத்திருந்து விட்டு கேஸ் தீர்ந்து போச்சுங்க. நீங்க வந்து சிலிண்டர் மாத்தி கொடுங்க என்று கூறிவிட்டு கிருஷ்ணனை பார்த்தபோது லோ சுகரால் தொப்பலாக வியர்த்திருந்தார். உடம்பு வெளவெளத்தது. போட்டிருந்த பனியன் ஈரமாக காட்சியளித்தது. வாய்க்குளறிப்படி, ரேவதி ப்ளீஸ், எனக்கு உடனே ஸ்வீட் குடேன். ஏண்டா, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். உன்மேல் உயிரையே வச்சிருந்தேன்டா நாயே. உனக்கு அடுத்தவ கேக்குதா? நீ கேட்கும் போதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன்டா. உனக்கு என்ன குறை வச்சேன்னு சொல்லு. விஷயத்தை உடனே புரிந்து கொண்ட கிருஷ்ணன், ரேவதி ப்ளீஸ், என்ன விட்டுடுமா? நான் உன்கிட்ட இனிமேல் நேர்மையா இருப்பேன்மா. கொஞ்சம் ஸ்வீட் குடுமா ப்ளீஸ். கார்ப்பரேஷன்ல தெரு நாய்களை ஊசி போட்டு கொல்லுவாங்களாம். நீயும் ஒரு தெருநாய்தான். உனக்கும் இப்ப ஊசி போட்டாச்சு. வேசிகள் கிட்ட பணம் எண்ணி கொடுக்கிற மாதிரி இத்தனை வருஷமா என்கிட்டையும் கொடுத்து என்னையும் ஒரு நிரந்தர வேசி ஆக்கிட்ட இல்லடா தெருநாயே. நீ செத்து ஒழி. அவன் கெஞ்ச கெஞ்ச பெட்ரூமில் இருந்து வெளியேறி கதவை இழுத்து தாளிட்டாள். கிருஷ்ணன் உயிர் பயத்தில், ரேவதி ப்ளீஸ், உன் காலில் விழுந்து கேட்கிறேன்மா, என்ன மன்னிச்சிடு, என்னை காப்பாற்று என்று கெஞ்சினார். அடுத்த 10 நிமிடங்களில் கதவை தட்டியபடி மரணம் ஓலமிட்டு அழுதார். பிறகு சத்தமே இல்லாமல் ஒரே அடியாக அடங்கிப் போனார். ரேவதி கதவை திறந்து பார்த்து அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்து கொண்டு பதட்டமே இல்லாமல் தன் மகனுக்கு ஃபோன் செய்து குரலில் மட்டும் அழுகை நடிப்புடன், டேய், அப்பாவுக்கு நேத்து வேலை போயிடுச்சுடா. அந்த வருத்தத்துல ஓவரா இன்சுலினை போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருடா என்றாள். ஓ மை காட், போலீஸுக்கு உடனே ஃபோன் பண்ணிடுமா. நீ ஒன்னும் பயப்படாத அம்மா, தைரியமா இரு. நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் என்றான் மகன். குடும்ப பெண்கள் அனைவருமே பத்தினிகள்தான். ஆனால் அதில் பலர் விதியை நொந்து கொண்டு வாழ்வில் ஏமாற்றத்துடன் சமரசம் செய்து கொண்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கொலையும் செய்வாள் பத்தினி என்கிற கூற்றின்படி ரேவதியும் பத்தினிதான். ஆனால் கொலைகார பத்தினி. நன்றி.